சோழ நாட்டின் திருப்பெருமங்கலத்தில் ஏயர்குடியில் கலிக்காம நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் மற்றும் சோழ அரசர்களின் பரம்பரை சேனாதிபதி குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்ட அவர் திருப்புன்கூர் சிவாலயத்தில் பல திருப்பணிகள் செய்தார். குரு, லிங்கம், சங்கமம் ஆகியவற்றில் உறுதியான பக்தி கொண்டவர். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பறவையாரிடம் தூதாக அனுப்பிய செய்தியை கேட்டார். இதை அறிந்த கலிக்காம நாயனார் மிகவும் கோபமடைந்தார். சிவபெருமானை தூதனாக அனுப்புவது மிகப்பெரிய தவறு என்று எண்ணி சுந்தரரை கடுமையாக குற்றம் சாட்டினார். சுந்தரமூர்த்தி நாயனார் இதை அறிந்து சிவபெருமானிடம் மனம் திறந்து வேண்டினார். சிவபெருமான் இருவரையும் ஒன்றிணைக்க எண்ணி கலிக்காம நாயனாருக்கு சூளை நோயை அளித்தார். அந்த நோய் மிகுந்த வேதனையை உண்டாக்கி அவர் துன்பத்தில் தவித்தார். சிவபெருமான் காட்சி தந்து இந்த நோய் சுந்தரரால் மட்டுமே தீரும் என்று அருளினார். ஆனால் கலிக்காம நாயனார் அவரால் குணமடைவதை விட இறப்பதே மேல் என்று எண்ணினார். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து கலிக்காம நாயனாரின் நோயை தீர்க்கும்படி கூறினார். சுந்தரர் மகிழ்ச்சியுடன் அவரை சந்திக்க புறப்பட்டார். சுந்தரர் வருவதை அறிந்த கலிக்காம நாயனார் அவர் குணப்படுத்துவதற்கு முன் தன் வயிற்றை வாளால் கிழித்து உயிரை விட்டார். இதைக் கண்ட அவரது மனைவியும் உயிர் துறக்க எண்ணினார். ஆனால் சுந்தரர் வந்துவிட்டார் என்ற செய்தி அறிந்து துயரத்தை மறைத்து அவரை மரியாதையுடன் வரவேற்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே சென்று கலிக்காம நாயனாரின் உடலைக் கண்டு தாமும் உயிரை விட நினைத்தார். அப்போது சிவபெருமானின் அருளால் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுந்து சுந்தரரின் கையை தடுத்தார். பின்னர் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகி சிவபக்தியில் வாழ்ந்து இறுதியில் கலிக்காம நாயனார் சிவபதம் அடைந்தார்.